எத்தனை நதிகள் போய் கடலிலே கலந்தாலும் கடல் தண்ணீரை மாற்ற முடியாது. எந்தெந்த நதிகள் போய் கடலிலே கலக்கிறதோ அந்த நதிகள் எல்லாமே கடல் நீராய் மாறிவிடும். ஆனால் வேதம் சொல்லுகிறது ஒரு நதி உண்டு, அந்த நதி போய் கடலிலே கலந்த பொழுது கடல் நீரும் ஆரோக்கியமான நன்னீராய் மாறினதாம். எனக்கு பிரியமானவர்களே, அந்த நதி மலைகளிலிருந்து வடிந்த தண்ணீர் அல்ல, மழை பெய்து வந்த தண்ணீரும் அல்ல, ஏரிகள் குட்டைகள் குளங்கள் நிறைந்து வழிந்த தண்ணீரும் அல்ல. அந்த நதியின் தண்ணீர் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஊற்றெடுத்து பெருக்கெடுத்து ஆறாக நதியாக மாறி புறப்பட்டு வந்து கடலிலே கலந்தது. கடல் நீரும் ஆரோக்கியமானதாய் மாறினதாம். எனக்கு பிரியமான தேவச்சனமே, ஆண்டவர் சொன்னார், நான் அவர்கள் நடுவிலே வாசம் பண்ணுவதற்கு தங்குவதற்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக என்று. புதிய ஏற்பாட்டிலே வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்றும் தேவனுடைய ஆவி உங்களிலே வாசமாய் இருக்கிறது என்றும் அறியீர்களா? பிரியமானவர்களே, தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து ஊற்றெடுத்து பெருக்கெடுத்து தண்ணீர் நதியாய் மாறி புறப்பட்டது போல தேவனுடைய ஆலயமாகிய நமக்குள்ளே இருந்து தேவனுடைய அபிஷேகத்தின் வல்லமை ஊற்றெடுத்து பெருக்கெடுத்து நதியாய் மாறுகிற பொழுது போகிற இடங்களெல்லாம் கர்த்தருடைய வல்லமை நம்மை கொண்டு கிரியை செய்யும். பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களிடத்தில் இருந்து, இன்னைக்கு உங்களுக்குள்ள இருந்து தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு நமக்குள்ளே ஊற்றெடுத்து பெருக வேண்டுமா? இயேசு சொன்னார், ஒன்று, என்னை விசுவாசிக்கிறவருடைய உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளோடும். இயேசுவின் மேல இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே ஒரு விசுவாசம் இருக்குமா இருந்தால் நிச்சயமாய் உங்களுடைய உள்ளத்திலிருந்து தேவனுடைய வல்லமை ஊற்றெடுத்து பாய்ந்து கிரியை செய்யும். பிரியமானவர்களே, ரெண்டு வேதம் சொல்லுகிறது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அப்பொழுது உன்னிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். தேவனுடைய சத்திய வார்த்தையிலே, ஜெபத்திலே, பரிசுத்தத்திலே நமக்கென்று ஒரு காவல் வைத்துக் கொண்டு நம்முடைய இருதயத்தை காத்துக் கொள்வோமாய் இருந்தால் நமக்குள்ளே தேவனுடைய வல்லமை ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும். பிரியமானவர்களே, மூன்று வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பிரியமாய் வாழ ஒப்பு கொடுப்பீங்களா இருந்தா உங்களுக்குள்ள இருந்து ஜீவ ஊற்றின் தண்ணீர் புறப்பட்டு நதியாய் மாறி கர்த்தருடைய கிரியை உங்களை கொண்டு நடப்பிக்கும். நான்கு வேதம் சொல்லுகிறது, ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று. தேவனுடைய ஆவியிலே நிறைந்து தேவ ஞானம் பெற்று தேவ வார்த்தையை, தேவ ஞானத்திலே பேசுகிறவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்வீர்களாக இருந்தால் நிச்சயமாய் உங்களுக்குள்ளே இருந்து தேவனுடைய அபிஷேகம் ஊற்றெடுத்து பெருக்கெடுத்து நதியாய் புறப்படும். பிரியமானவர்களே, இன்னைக்கு நமக்குள்ள ஆண்டவருடைய வல்லமை ஊற்றெடுத்தா மாத்திரம் போகாது, அந்த ஊற்று பெருக்கெடுத்து ஆறாக நதியாக பாய்ந்து செல்லுகிற பொழுதுதான் கிரியை நடப்பிக்கிறவர்களாய் நாம் மாறுவோம். பிரியமானவர்களே, அன்றைக்கு பாருங்க, எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஒரு அபூர்வமான காட்சியை பார்ப்பதற்கு தேவன் நடத்துகிறார். பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஊற்றெடுத்த தண்ணீர் வாசல் வழியாய் வந்து பலிபீடத்துக்கு தெற்காக பாய்ந்து அப்படியே நதியாய் புறப்பட ஆரம்பித்தது. பிரியமானவர்களே, அந்த தேவதாசன் கையிலே ஒரு தூக்கு நூலை, ஒரு அளவு நாடாவை பிடித்து அளந்து காட்டுகிறார். தண்ணீர் கணுக்கால் அளவாய் இருந்தது. எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தருக்காய் பெரிய கிரியை நடப்பிக்கணுமா? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த கணுக்கால் அளவு எனக்கு போதாது, இன்னும் கொஞ்ச தூரம் எசேக்கியேலை நடத்தி கொண்டு போகிற பொழுது மறுபடியும் தூக்கு நூலை பிடித்து அளந்தார். தண்ணீர் முழங்கால் அளவா இருந்தது. ஆண்டவருக்காய் பெரிய கிரியை நடப்பிக்கணுமா? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த முழங்கால் அளவு எனக்கு போதாது, இந்த அபிஷேகம் போதாது, இந்த தண்ணீர் போதாது, இந்த வல்லமை போதாது என்று மறுபடியும் தேவதாசன் எசேக்கியேலை நடத்தி கொண்டு போய் தண்ணீரை அளந்து காட்டுகிறார். தண்ணீர் இடுப்பளவா இருந்தது. சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, இந்த இடுப்பளவும் எனக்கு போதாது, உமக்காய் பெரிய காரியத்தை செய்யணும். இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்தான், இதை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளை செய்வான் என்று. பெரிய கிரியை நடப்பிக்கணுமா? உங்களுக்கு இருக்கிற வல்லமை நதியா பாயணுமா? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த இடுப்பளவும் போதாது என்று. மறுபடியும் தேவதாசன் அவரை நடத்தி கொண்டு போய் இன்னும் 1000 முழம் அளந்த பொழுது வேதம் சொல்லுகிறது, அது ஆழமும் கடக்க முடியாத நதியுமாயிருந்தது. எப்ப நதியா மாறுதோ, ஊற்றெடுக்கிற அபிஷேகம், ஊற்றெடுக்கிற தண்ணீர் எப்பொழுது பெருக்கெடுத்து ஆறாக நதியாக மாறுகிறதோ
அப்பொழுதுதான் நம்முடைய வல்லமை அபிஷேகம் கிரியை நடப்பிக்கிறதாய் மாறும். பிரியமானவர்களே, நதியாக மாறின பொழுது ஒன்று இந்த தண்ணீர் போய் கடலிலே விழுந்ததாம். வேதம் சொல்லுகிறது, எந்த கடலிலே போய் இந்த நதி விழுந்ததோ பாய்ந்ததோ அது விழுந்த பின்பு கடல் தண்ணீர் ஆரோக்கியமானதாய் மாறினதாம். ஆம் பிரியமானவர்களே, அபிஷேகமும் வல்லமை உங்களுக்குள்ள நிறைஞ்சிருக்குமா இருந்தா நீங்க ஒருவராய் இருக்கலாம். போகிற இடத்திலே உங்களை கொண்டு ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். ஒரு இயேசுதான், ஒரு நதிதான். முழு உலகமும் கடலை போல பாவத்தில் இருக்கிற பொழுது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் இருக்கிற பொழுது, அந்த இயேசு என்கிற நதி முழு மனுக்குலத்தின் பாவத்துக்கு மீட்பை உண்டாக்க முடியுமா இருந்தால், உங்களுக்குள்ளே வல்லமை நதியாய் புறப்படுமா இருந்தால், மாற்றவே முடியாத கடத்தண்ணீரை நதி மாற்றினது போல நீங்க போற இடத்துல மாற்றவே முடியாத இடத்துல கூட கர்த்தர் உங்களை கொண்டு மாற்றங்களை உண்டு பண்ணுவார். முழு மாறாவின் தண்ணீரும் ஒரு மரத்தை போட்டவுடனே மதுரமாய் மாறினது போல தேவனுடைய மனுஷர்கள் காய்ச்சுற கூழிலே விஷம் இருந்த பொழுது ஒருபடி மாற்றத்தை உண்டு பண்ணினது போல இயேசு போகிற இடங்கள் எல்லாம் மாற்றங்கள் உண்டானது. இங்க போகிற இடத்துல உங்க வல்லமை நதியாய் பாய்கிற பொழுது ஆரோக்கியம் உண்டாகும். பிரியமானவர்களே, ரெண்டு, இந்த நதி போகிற இடத்துல ஜீவ பிராணிகள் யாவும் இந்த நதியின் தண்ணீரை மொண்டு பிழைக்கும்படிக்கு இந்த நதி உள்ள இடத்தை தேடி வருமாம். பிரியமானவர்களே, ஒருவேளை அந்த நதியில தண்ணி இல்லாத பொழுது அதை புறக்கணிச்சு இந்த ஜீவ ஜந்துக்கள் ஜீவ பிராணிகள் திரும்பி போயிருக்கலாம். ஆனா நதி பெருக்கெடுத்து ஓடுகிற பொழுது எந்த நதியை விட்டுட்டு போனதோ, எந்த நதியை விட்டுட்டு ஜீவ பிராணிகள் போனதோ, அந்த நதியை மறுபடியும் தேடி வந்தது போல உங்களை தேடி வரத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்வார். எனக்கு பிரியமானவர்களே, அன்னைக்கு ஒரு யோசேப்பு எகிப்திலே இருந்தாலும் அவன் சகோதரர்களும் அவன் தகப்பனாரும் தேடி போனது போல, ஒரு நாகமான் யோர்தான் நதியிலே தேடி மூழ்கினது போல, ஒரு பெதஸ்தா குளத்தை தேடி வியாதிஸ்டர்கள் வந்தது போல, தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ளே நிறைந்து இருக்குமாயிருந்தால், நதியாய் பாய்ந்து கொண்டிருக்குமாயிருந்தால், உலகத்தில் தேடி வரத்தக்கதாய், உலகத்தை தேடி வந்து அற்புதங்களை நன்மைகளை தேவனிடத்திலிருந்து பெறத்தக்கதாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே கிருபை செய்வார். பிரியமானவர்களே, மூன்று, அந்த நதி போகிற இடத்திலே மீனவர்கள் நிற்பார்கள், வலைகள் விரிக்கப்படும், பெரிய மீன்கள் ஜாதி ஜாதியாய் உருவாகுமாம். எனக்கு பிரியமானவர்களே, இந்த வல்லம் உங்களுக்குள்ள பெருகி இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள நிறைஞ்சி நதியாய் பாயுமா இருந்தால், எப்படி பெரிய மீன்கள் ஆழமான நதியிலே உருவாகிறது போல உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் நன்மைகள் ஆத்துமாக்கள் எல்லாம் கர்த்தர் உங்களுக்காய் கொடுப்பார். பெரிய மீன்கள் அன்றைக்கு ஒரு யோனாவை தாங்கி நின்றது போல இன்னைக்கு ஊழியத்திலே உங்களை தாங்க, வாழ்க்கையிலே உங்களை தாங்குவதற்கு கர்த்தர் பெரிய மீன்களை உருவாக்குவதற்கு தேவனுடைய அபிஷேகம் நமக்குள்ளே நிறைந்திருக்கட்டும். அன்றைக்கு ஒரு வெள்ளிப்பணத்தை மீனின் வாயிலிருந்து எடுத்தது போல தேவனுடைய சில நன்மைகளை சில ஆசீர்வாதங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே ஆச்சரியமாய் தேவன் கொடுப்பதற்கு அபிஷேகம் நமக்குள்ளே நிறைந்து வழியுமாய் இருந்தால், நமக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் நமக்கு தேவையான நன்மைகள் யாவும் அபிஷேகம் ஈர்த்து நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபை செய்வார். பிரியமானவர்களே, நான்கு, வேதம் சொல்கிறது, இந்த நதி போகிற இடத்திலே பெரிய விருட்சங்கள் உண்டாகுமாம், அந்த விருட்சங்கள் கனி கொடுக்கிறதாய் மாறுமாம், அந்த கனி புசிப்புக்கு இனிமையாய் இருக்குமாம், அந்த மரத்தின் இலை கூட வீணாகாதாம், அந்த இலை கூட மருந்தாய் மாறுமாம். ஆம் பிரியமானவர்களே, நமக்குள்ளே இருந்து தேவனுடைய வல்லமை தேவனுடைய அபிஷேகம் நூற்றெடுத்து பெருக்கெடுத்து நதியாய் மாறுகிற பொழுது பெரிய விருட்சங்கள் உண்டானது போல அந்த பெரிய விருட்சங்களுடைய மரங்கள் சில கட்டிடங்களை கட்டுகிறது போல வேதம் சொல்கிறது, மலை மேல் ஏறுவோம், மரங்களை வெட்டுவோம், ஆலயம் கட்டுவோம் என்கிறது போல நீங்க கட்ட வேண்டிய ஆலயங்கள் கட்ட வேண்டிய வீடுகளை கட்டி முடிக்கத்தக்கதாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே கிருபை செய்வாராக. விருட்சங்களின் கனி இனிமையாயிருந்தது போல தேவனுடைய வல்லமை நமக்குள்ளே இருந்து நதியாய் புறப்படுமாயிருந்தா, ஆவியின் கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ, ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் சாந்தம் இச்சையடக்கம் உள்ளவர்களாய் தேவன் விரும்பி புசிக்கிற கனிகளாய் நாம் மாறுவோம். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, அது இலை கூட வீணாகாதாம், இலை மருந்தாய் மாறுமாம். எனக்கு பிரியமானவரே, இந்த ஆயுர்வேதிக் மருந்துல இந்த இலைகளை எடுத்து பயன்படுத்துகிற பொழுது உள் நோவுகள் காயங்கள் வலிகள் அற்று போகிறது போல கர்த்தருடைய வல்லமை அபிஷேகம் நமக்குள்ளே இருந்து கிரியை செய்யுமாயிருந்தால் நாம் பேசுகிற பொழுது மருந்தாய் மாறுவோம். பிரியமானவர்களே, அவருடைய இருதயத்தின் காயத்தை உள்ளத்தின் காயத்தை ஆற்றுகிற மருந்தாய் ஆற்றுகிற இலைகளாய் மாறுவதற்குள்ளே இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படட்டும். பிரியமானவர்களே, ஒருவேளை இன்னைக்கு கொஞ்சத்தோட நீங்க இருக்கலாம், ஒரு கொஞ்சம் ஊற்ற பெற்றிருக்கலாம். அதான் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார்,
சொல்லுகிறார், உனக்குண்டான அபிஷேகத்தை குறித்து அசதியாயிராமல் அனல் மூட்டி எழுப்பு. அந்த கொஞ்சத்தை பெருக செய்யுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே கணுக்கால் அளவில்லப்பா, முழங்கால் அளவில்லப்பா, இடுப்பு அளவில்லப்பா, என்னை நீச்சல் ஆழமுள்ள நதியாய் மாற்றுங்க. மாற்றுகிற பொழுது நிச்சயம் ஆரோக்கியம் உண்டாகும், ஜீவ பிராணிகள் வரும், பெரிய மீன்கள் உருவாக்கப்படும், மரங்கள் கனி கொடுக்கும், இலைகள் மருந்தாய் மாறும். பிரியமானவர்களே, இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தினாலே கர்த்தர் இன்றைக்கு உங்களை நிரப்ப விரும்புகிறார். சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம் பெருகட்டும், நதியாய் மாறட்டும் என்று வாஞ்சிங்க. பசியோடு தாகத்தோடு தேவனுடைய பாதத்துல காத்திருங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகத்தின் ஊற்று நதியாய் மாறுவதாக.